அவங்க வந்து சினிமாக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இத்தனை என்னோட பேட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் தான் சொல்லுவேன், என்னோட ஹார்ட் டச்சா பேசிட்டேன். ஏன்னா வந்து என்னை வந்து கிழிச்சாலும் பரவாயில்ல, என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னோட மனவேதனை விஜயகுமார் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க கொண்டாங்கன்ட்டு. ஆனா சில ஃபங்க்ஷன் நீங்க வச்சிருக்கீங்க, ஆனா ஏன் வரல? வையாபுரியும் அதே மாதிரி வரல, கொட்டாச்சியும் வரல. பெரிய பெரிய லெஜண்ட் அவரு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாரு. ஆனா வந்து வளர பசங்க ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க? நாங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 days இன்க்ளூடிங் பிஆர்ஓ சத்யா அண்ணன். சத்யா அண்ணன் இந்த நேரத்துல முயற்சி வந்து அவருக்கு ஈடு இல்லாத முயற்சி. ஏன்னா என்னோட படங்கள்ல வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய அவமானப்பட்டு தான் இருக்காரு. நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். சில ஆர்டிஸ்ட் கிட்ட போன்லாம் கட் பண்ணுவாங்க, எங்க போன் கட் பண்ணுவாங்க, அது அவருக்கே தெரியும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி என்னன்னா பிஆர்ஓ வந்து இன்வைட் பண்ணிருந்தாரு எங்களை. ராகவி சார் வரேன்னு சொன்னாங்க, நாங்க கம்பல்சரி வந்துருவோம். அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமார் வரேன்னு எல்லா ஈவெண்ட்டும் சொல்றாங்க. ஆனா எல்லாத்துலயுமே அவங்க வர மாட்டாங்க. பிஆர்ஓ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கூப்பிடுறோம்ன்றாங்க. நாங்களும் 2 பெரிய செலிபிரிட்டி வரான்னு சொல்லிட்டு தான் வரோம். ஆனா எதுவுமே எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. அது இல்லாம வந்து ஒரு கண்டென்ட் மீன் வந்து ஒரு ப்ரமோஷன் வர மாட்டாங்க. ஏன் அது புரியல. நாங்க எங்க ஆபீஸ் நாங்க கேட்டுதான் வரோம். சரி, இது மாதிரி ஆபீஸ் வராங்க, நாங்க போவோம், எங்களை அனுப்புறாங்க. சண்டே கூட அனுப்புறாங்க, சாட்டர்டே கூட அனுப்புறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க வந்து பண்றது தப்பா, நீங்க பண்றது தப்பா? இந்த கடைசி தோட்டா நல்ல ஹிட் ஆக்கினதே உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள் தான். ஏன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிரீமியம் ஷோ போடும்போது நீங்க கொடுத்த ஒரு சப்போர்ட், நீங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட், அந்த என்ன சொல்றது, யூடியூப்ஸ்ல பார்த்தா ஃபுல்லா உங்களோட ஆதரவு தான் அதிகமா இருந்தது. நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். பதில் என்னவா இருக்கும்னா, ஸ்ட்ரெயிட்டாவே இந்த தடவை கொஞ்சம் பேசலாம் தான் நான் மைக் எடுத்தேன். வராதவங்களுக்கு ரொம்ப நன்றி, வந்தவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள். நான் உங்களுக்கு அவங்களோட பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டு எடுக்கிறோம். காலையில வரைக்கும் எல்லா நாளும் வரையிருந்தாங்க. கொட்டாச்சியா இருக்கட்டும், வையாபுரியா இருக்கட்டும், வனிதா விஜயகுமார் அவங்களா இருக்கட்டும். நான் எத்தனை நேரம் என்னால நீங்க இப்ப என்ன தப்பா நினைக்கக்கூடாது. நம்ம வந்து காப்பாத்திட்டே இருக்க முடியாது எல்லாரையும் தான். அது என் வேலை கிடையாது. நான் இங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் லைஃப்ல. போட்ட முதலீடு வருமா வராதா? 2வது நம்ம கரெக்ட். ஏன்னா அதுதான் சொல்றேன். இப்போ என்ன சொல்றதுன்னு நினைக்கிறேன்னா, அது அவங்க ப்ரமோஷன் வராங்க. கரெக்டு தான், அது அவங்க ப்ரமோஷனுக்காக வராங்க. ஏன்னா அப்பாவுக்கு அவசியமே இல்லை இவ்வளவு தூரம் வரணும். ஒரு போன் ஒரு வீடியோ அங்க வீட்டுல இருந்து போட்டாருன்னா அது தெரிக்க விடும். அவரு எப்படா வரணும், எத்தனை மணிடா வரணும், டேய் நான் ஆக்சுவலி கார் அனுப்புறேன், உங்க கார்லாம் தேவையில்ல, என் கார்ல வரேன்டா, போன வீடாண்டு. அது மாதிரி ஸ்ரீயா இருக்கட்டும். ஸ்ரீக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சீரியலோட ஷூட்டிங் நைட் வரைக்கும் போகும். எப்போ வரும் எப்போ முடியும்னு தெரியாது. இப்போ கூட அவங்களுக்கு நாளைக்கு ஃபுட்டேஜ் கொடுத்தாகணும், டப்பிங்ல இருக்க முடிச்சுட்டு வரேன், வந்துடுறேன், எப்படியா வந்துடுறேன், சீக்கிரமா வரேன்றாரு. பட் வீட்டில் இருந்துகிட்டு சில நடிகர்கள் வராத இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா சந்தோஷம் நினைக்கிறேன். நிறைய தடவை பேசிட்டேன். நடிகர் சங்கம் சொல்றாங்க கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க, பெப்சி கிட்ட என்ன வைக்கிறாங்கன்னா கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. இந்த சூழலுக்கு தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கத்தை நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் தயவுசெய்து கையெழுத்து போடாதீங்க. ஏன்னா நான் பாருங்க இன்னைக்கு சக்சஸ் மீட்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் கேட்கறது கரெக்டான விஷயம். எங்களுக்கு ஒரு மைலேஜ் அவங்களா வந்தாங்கன்னா, அவங்க நடிச்ச படம் தான், அவங்க நடிச்ச படத்துக்கே வரதில்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா. ஏன்னா 5 மணி வரைக்கும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. பட் வரலன்னும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. பட் அவங்கள பத்தி பேசுறது டைம் வேஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த நல்ல விஷயத்தை நோக்கி நான் பயணிக்கலான்றத போயிட்டு இருக்கேன். அதனால இந்த மீடியா மூலியமா சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஃபுல் டு தோஸ் பீப்புள்ஸ் ஹூ ஆர் நாட் கம்மிங் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டேஜ். ஓகேங்களா? அதனால மன வருத்தத்தோட ஹாப்பியா சொல்றோம். ஏன்னா நாங்க சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால இந்த நேரத்துல வருத்தப்பட்டுக்கிட்டு ஏன் வரல, எனக்கு அப்பா வந்தது ரொம்ப சந்தோஷம், ஸ்ரீ வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ வந்தது சங்கர் கணேஷ் அப்பா வந்த மாதிரி சமம். எனக்கு யாசர் வந்துட்டான். ஓகேங்களா? அபிராமி அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் படம் தான். அது கேட்கணும். அந்த பொண்ணு டைரக்டருக்கு 10 போனு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 10 போனு, எங்களுக்கு 10 போன். சார் நான் எப்போ வரணும் சார், சார் நான் எப்போ வரணும் கேட்கிறோம். முதல் பப்ளிசிட்டில இருந்து எஃப்எம்முக்கு அதுவாகவே கேட்டு எஃப்எம் சேனலுக்கு போயிட்டு உட்காராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுது இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அது எல்லாருக்குமே இருக்கணும்னு தான். ஏன்னா கேட்கக்கூடாது, கேட்காம வரணும். சில ஆக்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, அது முடியாது.
ப்ரொடக்ஷன் கிட்ட போய் நாங்க போய் கம்பேர் பண்ண, அப்பா கிட்ட கம்பேர் பண்றதுன்றது ஜான் பவான் மூத்தவர், அவர்கிட்ட நான் கேட்கலாம். புது முக நடிகர் வரவங்களுக்குலாம் உட்காந்துட்டு நீங்க வரீங்களான்னு உட்காந்து நான் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்கதான் இவ்வளவு அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் டீம் இருக்கு, டைரக்ஷன் டீம் இருக்கு, போன் பண்ணி தாராளமா கேட்கலாம். சார் நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறீங்க, லாஸ்ட் ஒன் மட்டும் தான். ஏன்னா ப்ரமோஷன் கொடுக்கும்போது ஏதாவது பேமெண்ட் அதை கேட்கறாங்களா, அதனால அவாய்ட் பண்றாங்களா உங்களை? ஐயோ அதெல்லாம் நான் அப்படிலாம் தப்பா சொல்ல மாட்டேன். பேமெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கேட்கறது இல்ல, அந்த மாதிரி விஷயங்களும் தவற சொல்ல வராததுக்கு நீங்க கேட்டீங்க காரணம் அவங்களாவே வரணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த படத்துல நடிச்சவங்க உள்ள வந்தாங்கன்னா வேணாம்னு சொல்லுமா? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. கேட்கறவங்க 1000 கண்டிஷன் போடக்கூடாது. போன் பண்ணி நான் இப்படித்தான் அப்படித்தான் வருவேன் அப்படித்தான் வரேன்னு சொல்லக்கூடாது. வரேன்னா வந்துடணும். அப்பா வரல கார்ல, அவர் கார்ல தான் வந்தாரு, என்கிட்ட கார் கேட்டாரா? கிடையாது. நம்ம படம், நம்ம நடிச்ச படம், நம்ம ஜெயிக்கணும், இதான் ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு நினைச்சு யாசர் இப்போ வரைக்கும் நிறைய படம் நடிச்சுட்டு இருக்காப்புல. காலையில ஒரு போனு, ஈவினிங் ஒரு போனு, ஃப்ரீயா இருந்தா மத்தியானம் ஒரு போனு. ஏன்னா இத்தனைக்கும் அந்த பையன் ஓரளவுக்கு முகம் தெரியும் யாசர்னு. ஸ்ரீ எடுத்துக்கோங்க, நைட்டு டப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு 11 மணிக்கு சாப்பிட்டுமே பேசுவாரு. அந்த வாயில சாப்பிடும்போது சவுண்ட் இருக்கும், அப்ப கண்டுபிடிச்சிடும், ஓ சாப்பிடுங்க போகுது. ஏய் என்னடா தேட்டர் என்னடா போயிட்டு இருக்கு, சரி ப்ரமோஷன் எப்போ வச்சிருக்க, எப்போ அவருக்கெல்லாம் என்ன தலையை வரல, நடிச்சாரு வந்தாரு. வராதவங்க காரணமே கிடையாது, அவங்க சினிமாக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இத்தனை என்னோட பேட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் தான் சொல்லுவேன், என்னோட ஹார்ட் டச்சா பேசிட்டேன். ஏன்னா என்னை கிழிச்சாலும் பரவாயில்ல, என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னோட மனவேதனை பயங்கரம். ஏன்னா என் மிஸ்ஸஸ் எல்லாம் இன்னைக்கு என் அக்காவும் இன்னைக்கு வரல பாத்தீங்கன்னா. அவங்க இன்னைக்கு ஒரு சர்ஜரி இருந்தது, அவங்க சர்ஜரி முடிச்சுட்டா வர முடிஞ்சா வரேன். அப்பா வந்தா போதும்டா, பெரியவர் வாழ்த்துட்டாலே போதும், நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுன்னு. அதனால ரொம்ப ஹார்ட் எனக்கு மனசு. ஏன்னா இப்பதான் தெரிஞ்சது ஆஃப் 24 நாங்களாம் வரல மெசேஜ் போடுறாங்க பிஆர்ஓக்கு. தட்ஸ் நாட் குட். நோ, வரேன்னா வரேன்னு சொல்லணும், வரலன்னா வரலன்னு சொல்லணும். அப்படி கரெக்டான பர்சன் இருந்தா 1-to-1 பேசுவாங்க என்கிட்ட. ஓகேங்களா? பேமெண்ட் டப்பிங் செட்டில் ஆயிடுச்சு. யார் எல்லாருமே, அப்பா கூட ஓப்பனா சொல்றேன், டப்பிங் முடிச்சப்பறம் கூட டேய் நீ பொறுமையா போடுறா, எங்கடா போற நீ அப்படின்னு. ஆனா மரியாதை நிமித்தமா நான் வீட்டுல போய் குடிச்சு வந்தேன். ஓகேங்களா? யாருக்கு இங்க பேமெண்ட் பெண்டிங் இருக்கு? ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் தான். ஆக்டிங்ல அவங்களும் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு தான் வராங்க, ஆனா ப்ரமோஷன்ஸ்க்கு வரதில்லை. என்ன காரணம்ன்றது எனக்கு தெரியல.